ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் பாத்தீங்கன்னா டே 9ஓட கிளாஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 8 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த கிளாஸஸ் நீங்க அட்டென்ட் பண்ணலன்னா நம்ம யூடியூபோட பிளேலிஸ்டுக்குள்ள ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டி மேக்ஸ் கிளாஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள நீங்க மிஸ் பண்ண கிளாஸஸ் இருக்கும். பார்க்கலன்னா அதை பாத்துருங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், என்டிபிசி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன் மேம், எஸ்எஸ்சி 2025 எக்ஸாம்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஒரே ஒரு கோர்ஸ் தான் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு குரூப் டிக்கான பேட்ச், என்டிபிசிக்கான பேட்ச், எஸ்எஸ்சி 2025 எக்ஸாமுக்கான தனித்தனி பேட்சஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். இந்த பேட்சஸ்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில கொடுத்துட்டு ஒவ்வொரு சாட்டர்டேயும் உங்களுக்கு இதுல டெஸ்ட் இருக்கும். கிளாஸஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. சப்போஸ் நீங்க குரூப் டிக்காக இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு குரூப் டில ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரமோஷன் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எல்லாமே இந்த கோர்ஸையே நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ அதனாலதான் இதுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுக்குறோம். இதுல எப்படி ஜாயின் பண்ணணும்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் பிளஸ் அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A, B and C together can complete a piece of work in 40 by 3 days. All three started working at it together and after 5 days A left. Then B and C together completed the remaining work in 17 days. Find the number of days in which A alone can complete the total work. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். A, B, C ஆகிய மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 40/3 நாட்களில் முடிக்க முடியும். மூவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். 5 நாட்களுக்கு பிறகு A வெளியேறினார். பின்னர் B மற்றும் C இருவரும் சேர்ந்து மீதமுள்ள வேலையை 17 நாட்களில் முடித்தனர். A மட்டுமே மொத்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இததான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப A, B, C 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 40/3 நாள்ல என்ன பண்ணிடுவாங்க? வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் தான் இங்க கதையே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சோ நமக்கு என்ன தெரியும்? டைம் அண்ட் ஒரு கான்செப்ட்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஒர்க்குங்கிறது என்னது? எஃபிஷியன்சி இன்டு டைம். இதான ஒர்க். சோ டைம் அண்ட் ஒர்க் நாம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பார்த்திருக்கோம். அதுல ஒர்க்குங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி இன்டு டைம். ஓகே, சோ இப்போ A, B, C 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 40/3. ஓகே, சோ A யோட எஃபிஷியன்சியை நான் A னே வச்சுக்கிறேன். B யோட எஃபிஷியன்சியை B னே வச்சுக்கிறேன். C யோட எஃபிஷியன்சியை C னே வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ எஃபிஷியன்சி இன்டு டைம் எவ்வளவு? 40/3. இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? டோட்டல் ஒர்க்கா இருக்கும். அப்படிதானே? 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தோம்னா 40/3 நாள்ல வேலையை முடிப்பான். அப்ப A plus B plus C into 40/3 தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? டோட்டல் ஒர்க்கா இருக்கும். இந்த டோட்டல் ஒர்க் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஓகே, சோ இப்போ ஒன் பை ஒன்னா ரீட் பண்ணுங்க. இப்போ 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா 40/3 நாள்ல வேலை முடியும். All three started working at it together and after 5 days A left. அதாவது 3 பேரும் சேர்ந்து தான் வேலை பார்க்கறாங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? 3 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலை பார்க்கறாங்க. ஒரு 5 நாளைக்கு அப்புறம் என்ன பண்றான்னா A காணாம போயிருதான். அதாவது A வந்து வேலையை விட்டு போயிடுறான். ஓகேவா? அப்போ ஸ்டார்டிங்ல ஒரு 5 நாள் 3 பேரும் என்ன பண்றாங்க? சேர்ந்து தான் வேலை பார்க்கறாங்க. 5 நாளைக்கு அப்புறமா A வேலையை விட்டு போயிடுறான். ஓகேவா? அப்ப அந்த டோட்டல் ஒர்க் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? A plus B plus C into 5. ஓகே, அந்த 5 நாள் பாத்தீங்கன்னா 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்காங்க. பிளஸ் அடுத்து ரிமைனிங் ஒர்க் இருக்கும் இல்லையா? அந்த 5 நாளைக்கு அப்புறம் மீதி இருக்க வேலையை முடிச்சாதான் மொத்த வேலையும் முடியும். B and C together complete the remaining work in 70 days. ஓகேவா? அப்போ B யும் C யும் சேர்ந்து வேலை பார்த்து மீதி இருக்க வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 17 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப இத நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? அதாவது டோட்டல் ஒர்க்குங்கிறது எஃபிஷியன்சி இன்டு டைம். சோ எஃபிஷியன்சியை இனிஷியலா A யோட எஃபிஷியன்சி A, B யோடது B, C யோடது C ன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப டோட்டல் ஒர்க்குங்கிறது A plus B plus C into 40/3 இருக்குமா? அப்ப இந்த டோட்டல் ஒர்க் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் 5 டேஸோட 3 பேரோட ஒர்க் பிளஸ்
மீதி இருக்கக்கூடிய 17 நாளோட ஒர்க். இது ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டல் ஒர்க் கிடைச்சிரும். ஓகே. சோ அததான் இங்க ஃப்ரேம் பண்ணி அப்படி எழுதியிருக்கேன். இப்போ உள்ள குடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 40/3a பிளஸ் 40/3b பிளஸ் 40/3c. ஓகே. ஈக்குவல் டு இத குடுத்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 5a பிளஸ் 5b பிளஸ் 5c ன்னு கிடைக்கும். இத உள்ள குடுத்து மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 17b பிளஸ் 17c ன்னு கிடைக்கும். ஓகே. சோ அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு இந்த 40a 40b அது அப்படி வரும். இங்க என்ன இருக்கு? 5a இருக்கா? இங்க சோ அந்த 5a அப்படி வச்சுக்கோங்க. பிளஸ் இங்க 5b இருக்கு. இங்க 17b இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணா 22b. இங்க 5c இருக்கு. இங்க 17c இருக்கு. சோ 22c ன்னு கிடைக்கும். ஓகே. சோ அடுத்து என்ன பண்ண போறேன்னு பாருங்க. 40/3a பிளஸ் 40/3b பிளஸ் 40/3c. ஓகே. சோ இப்போ என்ன பண்ண போறேன்னா a இந்த பக்கமும் இந்த b யையும் c யையும் அந்த பக்கமும் கொண்டு போயிடலாமா? சோ கொண்டு போனா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? இங்க 40/3a மைனஸ் 5a ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கும்? இங்க 40/3b இருக்கா? இங்க 22b இருக்கு. அப்ப 22b மைனஸ் 40/3b. ஓகே. பிளஸ் 22c ஏற்கனவே இருக்கு. இந்த 40/3c இங்க கொண்டு வந்துருங்க. 40/3c இருக்கும். ஓகே. சோ இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னு பாருங்க. இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? எல்சிஎம் என்ன வரும் இங்க? சோ இல்லனா சோ இங்க வந்து எல்சிஎம் எடுத்தும் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இந்த ஸ்டெப்ல நீங்க என்ன பண்ணிரலாம்னா 2 பக்கமும் 3ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணாலுமே உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னா அந்த 3 வந்து கேன்சல் ஆகியிருக்கும். அப்ப இன்னும் சிம்பிளா கால்குலேஷன் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகே. இப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்து பண்றதும் ஓகே தான். சோ அதுலயே ஆன்சர் கரெக்ட்டா தான் வரப்போகுது. இல்லன்னா இந்த ஸ்டெப்ல இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சீங்கன்னா இங்க என்ன இருக்கு? 40/3 இருக்கா? சோ 2 பக்கமும் 3ஆல மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க. 2 பக்கம் 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னவாகும்? இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகிரும். இங்க இருக்க நம்பர் வந்து 15 இன்டு a பிளஸ் b பிளஸ் c. இது வந்து 51 இன்டு b பிளஸ் c ன்னு இருக்கும். ஓகே. சோ அப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட் தான். சோ இல்ல இப்படி பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஓகே. சோ இதுல எது உங்களுக்கு நேரம் கம்மியா இருக்குமோ அத ஃபாலோ பண்ணுங்க. 2 பக்கமும் 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மேபி இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே. சோ நாம இப்ப இவ்வளவு தூரம் வந்ததுனால இங்க எல்சிஎம் எடுத்துருவோம். சோ 40/3a மைனஸ் 5a இருக்கா? சோ எல்சிஎம் எடுத்தா 25a/3 ன்னு கிடைக்குமா? அடுத்து என்ன கிடைக்கும்? இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 66 மைனஸ் 40 இருக்கும். 66 மைனஸ் 40 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 26. 26b/3 இருக்கும். பிளஸ் இங்கேயும் 66 மைனஸ் 40 இருக்கும். 26c/3 இருக்கும். ஓகே. சோ இப்போ என்ன பண்ணிரலாம்? எல்லா பக்கமும் இருக்க 3 கட் பண்ணிரலாம். இது 2ல இருந்தும் 3 பொதுவா எடுத்துட்டீங்க. 1/3 பொதுவா எடுத்துரலாம். எடுக்கும்போது இந்த 3 இந்த 3 இந்த 3 எல்லாமே கட் ஆயிருமா? சோ பொதுவா எடுத்துட்டும் கட் பண்ணலாம். இங்க பாருங்க 25a/3 ஈக்குவல் டு 1/3 வெளிய எடுத்தீங்கன்னா 26b பிளஸ் 26c ன்னு இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் கூட 3 கட் பண்ணிக்கலாம். இல்ல பார்த்ததுமே இங்க 3 இங்க 3 இருக்கு. சோ 3 கட் பண்ணி விட்டுறலாம். இப்ப என்ன இருக்கு உங்களுக்கு? ரேஷியோல கொண்டு வரணும். ஓகேவா? சோ 25a ஈக்குவல் டு 26 இன்டு b பிளஸ் c ன்னு கிடைக்கும். ஓகே. சோ இப்ப a b பிளஸ் c யோட ரேஷியோ a/b பிளஸ் c ஈக்குவல் டு 26/25 ன்னு கிடைக்கும். ஓகே. அப்ப a யோட பங்கு பாத்தீங்கன்னா 26 இது. ஓகேவா? சோ b பிளஸ் c யோடது பாத்தீங்கன்னா 25 பங்குன்னு கொண்டு வந்தாச்சு. சோ டோட்டல் ஒர்க்ங்கிறது நமக்கு என்னது? a பிளஸ் b பிளஸ் cங்கிறது என்னது? எஃபிஷியன்சி இன்டு டைம். ஓகே. சோ a b c யோட எஃபிஷியன்சி. a யோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு 26 கேக் பண்ணுவான். b பிளஸ் c யோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு சேர்ந்து பார்த்தாங்கன்னா 25 கேக் பண்ணுவாங்க. அப்ப a பிளஸ் b பிளஸ் c யோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 26 பிளஸ் 25 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 51 கிடைக்குமா? 51 டைம் தான் கொஸ்டின்லயே சொல்லியிருந்தாங்களே. இங்க ஃபர்ஸ்டே எழுதியிருந்தோம் இல்லையா? a பிளஸ் b பிளஸ் c வந்து எவ்வளவு? a பிளஸ் b பிளஸ் c இன்டு 40/3 தான் உங்களுக்கு என்னது? டோட்டல் ஒர்க்ன்னு. அப்போ டைம் எவ்வளவு? 40/3. அப்போ 40/3 போடும்போது இது இதுவும் கேன்சல் ஆகிரும். சோ உங்களுக்கு 17ன்னு கிடைக்கும். அப்ப a பிளஸ் b பிளஸ் c யோடது உங்களுக்கு எவ்வளவு வரும்? சோ ஆன்சர் என்ன வரும்? 17 இன்டு 40ன்னு கிடைக்கும். ஓகே. சோ 17 இன்டு 40 தான் a பிளஸ் b பிளஸ் c யோடது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? a மட்டும் தனியா வேலை பார்த்தான்னா எவ்வளவு நாள்ல வேலையை முடிப்பான்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே. சோ அப்ப a மட்டும் தனியா வேலை பார்த்தான்னா a யோட திறமை எவ்வளவு? 26. சோ டோட்டல் ஒர்க் கையில என்ன இருக்கு? 17 இன்டு 40. அப்போ இத டிவைடட் பை 26 ன்னு போட்டீங்க அப்படின்னா a மட்டும் தனியா எத்தனை நாள்ல வேலை பார்ப்பாங்கிறது தெரிஞ்சிருமா? சோ அப்ப கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? சோ கட் பண்ணா 680/26 இருக்கும். சோ 26. சோ ஒரு 26 13 2 26. சோ 20. சோ 340/13 வரும். சோ 340 13ங்கும் போது உங்களுக்கு 2 13 26. 14ல 6 போனா 8. சோ அடுத்து என்ன வரும்? 6 13 78. அப்ப 26 நாள் வரும். அப்ராக்ஸிமேட்டா பாத்தீங்கன்னா a மட்டும் வேலை பார்க்கறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 26 நாள் ஆகும். சோ 26ங்கிறது
ஆப்ஷன் சி. ஓகே, சோ கொஞ்சம் கால்குலேஷன் அதிகமான கொஸ்டின் தான். சோ எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்து லாஸ்டா எடுத்துக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கால்குலேஷன் மட்டும் தான். கான்செப்ட் வந்து இவ்வளவுதான். இந்த இங்க ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுதான் கான்செப்ட். இந்த இடத்துல நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்டே இங்கேயும் 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கால்குலேஷன் வந்து இவ்வளவு தூரம் போயிருக்காது. ஓகேவா? சோ இவ்வளவு தூரம் போகாது. ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாப்போமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, பின்வரும் பட வரிசையில் கேள்விக்குறிக்கு பதிலாக வரக்கூடிய படத்தை கொடுக்கப்பட்ட விருப்பங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. என்ன மாதிரி உங்களுக்கு குடுத்திருக்காங்கங்கிறத பாருங்க. ஓகே, சோ இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கு. சோ அத 2ஆ பிரிச்சு என்ன பண்ணிருக்காங்க? இந்த பக்கம் ஷேட் பண்ணிருக்காங்க. அடுத்து சர்க்கிள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் இருக்கு. ஓகே, சோ இந்த ஆரோ மார்க்க வச்சு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆரோ மார்க்க பாருங்க. இப்படி பார்க்க ஆரோ இருக்கு. 2வது படத்துல இப்படி பார்க்க ஆரோ இருக்கு. 3வது படத்துல இப்படி பார்க்க ஆரோ இருக்கு. அப்ப 4வது படத்துல ஆரோ எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ஆரோ வரக்கூடிய ஆப்ஷன மட்டும் வச்சிருங்க. மீதி இருக்க ஆப்ஷன எலிமினேட் பண்ணுங்க. சோ ஆரோ இப்படி பார்க்க மட்டும் இருக்கணும். அப்ப இந்த ஆப்ஷன எலிமினேட் பண்ணிரலாமா? இங்க ஆரோ கரெக்ட்டா இருக்கு. இங்க ஆரோ கரெக்ட்டா இருக்கு. இங்கேயும் ஆரோ கரெக்ட்டா இருக்கு. அப்ப இந்த 3 ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒண்ணு ஆன்ஸரா இருக்க போகுது. ஓகே. சோ அடுத்து சர்க்கிள். ஓகே. சோ சர்க்கிள வச்சு பாருங்க. சர்க்கிள் வந்து இங்க போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படத்துல சர்க்கிள் இங்க போட்டிருக்காங்க. அடுத்த படத்துல பாருங்க சர்க்கிள் இங்க போட்டிருக்காங்க. இங்க இருக்க சர்க்கிள் இங்க மாறி இருக்கு. அதுக்கு அடுத்த படத்துல சர்க்கிள தூக்கி இங்க போட்டிருக்காங்க. சோ இங்க போட்டிருக்காங்க. அப்ப அடுத்த படத்துல சர்க்கிள் எங்க மாறும்? இங்க இருக்க சர்க்கிள் இங்க வருமா? அப்போ ஃபைனலா இங்க வரும் சர்க்கிள். ஓகே. சோ இங்க இருக்க சர்க்கிள் அடுத்த படத்துல இங்க மாறி இருக்கு. அதுக்கு அடுத்த படத்துல இங்க மாறி இருக்கு. அப்ப அதுக்கு அடுத்து இந்த இடத்துல எங்க வரும்? இங்க மாறும். ஓகே. அப்ப சர்க்கிள் இந்த இடத்துல வரணும். அப்ப சர்க்கிள் இந்த இடத்துல வரணும். ஓகே. சோ அப்ப ஆரோ இந்த இடம், சர்க்கிள் இந்த இடத்துல வரணும். அப்ப இந்த ஆப்ஷன்ல பாருங்க சர்க்கிள இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அதனால இந்த ஆப்ஷன எலிமினேட் பண்ணிரலாம். அப்ப இந்த 2 ஆப்ஷன்லயும் சர்க்கிள் வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. ஓகே. அப்ப இந்த 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு தான் கரெக்ட். அப்புறம் சென்டர்ல உள்ள கோடு பாருங்க. எல்லா 2லயுமே சென்டர்ல கோடு போட்டிருக்காங்க. இப்ப வேற யார வச்சு எலிமினேட் பண்ண முடியும்? இந்த செவ்வகத்த வச்சு தான் எலிமினேட் பண்ண முடியும். ஓகே. சோ இது என்ன பேட்டர்ன்ல இருக்குங்கிறத பாருங்க. சோ இந்த செவ்வகம் பாருங்க இந்த இடத்துல இருக்கு. அடுத்த படத்துல இந்த இடத்துக்கு மாறி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்துச்சு. செவ்வகம் இந்த இடத்துல இருந்துச்சு. அடுத்து இந்த இடத்துக்கு மாறுது. அடுத்து இந்த இடத்துக்கு மாறுது. அப்ப அடுத்து எங்க மாறும்? இங்க தானே மாறும். சோ இந்த இடத்துக்கு வரணும். சோ இங்கேயும் எங்க போட்டிருக்காங்க? செவ்வகம் கரெக்ட்டா இந்த இடத்துல தான் போட்டிருக்காங்க. ஓகே. சோ 2 ஆப்ஷனும் சேமா தான் இருக்கா? ஆக்சுவலா ஆப்ஷன் வந்து சேம் ஆப்ஷன் நான் காப்பி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சோ 2 படமுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ அப்ப இதுக்கான ஆன்ஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ இதுதான் இதுக்கான ஆன்ஸர். சோ 2 ஆப்ஷனுமே சேமா இருக்கு. சோ எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் சேமா குடுக்க மாட்டாங்க. எதுனாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பாருங்க 2 ஆப்ஷனுமே சேமா இருக்கு. அதனால தான் ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியல. புரியுதா? செவ்வகம் இங்க இருந்தது, இங்க வந்திருக்கு. அடுத்த இதுல இங்க வந்திருக்கு. அப்ப அடுத்த இதுல இந்த இடத்துல வந்திருக்கும். ஓகேவா? அப்ப இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். மேபி இந்த ஆப்ஷனும் கரெக்ட் தான். ஆப்ஷன் தப்பா இருக்கிறதுனால ஒருவேளை இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப இந்த படம் தான் நம்ம என்ன பண்ணிரலாம்? கரெக்ட்ன்னு சொல்லிரலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ ஃபிகர் கவுண்டிங்லாம் பாருங்க டைமே ஆகாது. இப்ப மேல உள்ள கொஸ்டின் நீங்க சால்வ் பண்றதுக்கு எக்ஸாம்ல குறைஞ்சது 1 1/2 நிமிஷம் ஆகும். ஓகேவா? சோ 1 நிமிஷத்துல இருந்து 1 1/2 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் ஆகும். அப்ப நீங்க எக்ஸாம்ல என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிரணும். அந்த 1 நிமிஷம், 1 1/2 நிமிஷம் டைம் எடுக்கிற கொஸ்டின லாஸ்ட்டா வச்சுக்கணும். ஓகே. சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க நம்பர் சீரிஸ் குடுத்திருக்காங்க. 12, 37, 110, 331, 992ன்னு குடுத்திருக்காங்க. ஓகே. சோ இந்த நம்பர பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நம்பர் சீரிஸ்ல நான் சொல்றது தான். அடுத்தடுத்த நம்பருக்கு என்ன பண்ணணும்? டிஃபரன்ஸ் எடுத்துறணும். டிஃபரன்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு என்ன லாஜிக்ங்கிறது தெரிஞ்சிரும். ஓகே. சோ இப்போ இதுல டிஃபரன்ஸ் எடுக்க முடியுமா? நான் நெறைய நம்பர் சீரிஸ் கொஸ்டின் உங்களுக்கு சொல்லிக் குடுத்திருக்கேன். டிஃபரன்ஸ் எடுத்தாலே ஆன்ஸர் வரும்னு சொல்லியிருக்கேன். 12, 37 கொஞ்சம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. பட் 12 லாஸ்ட் நம்பர் பாருங்க 992. அப்ப டிஃபரன்ஸ் வந்து எப்படி வரும்னா, ரொம்ப அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். சோ அப்போ நாம டிஃபரன்ஸ் எடுத்தா ஆன்ஸர் வராதுங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு போணும். அதாவது இன்டு 1 பிளஸ் 1 இன்டு 2 இல்லன்னா பிளஸ் 2 இல்ல இன்டு 3 இந்த மாதிரி இதுல போதா அப்படிங்கிற மாரி கான்செப்ட்க்குள்ள போணும். இப்ப 12 37ஆ மாத்துறதுக்கு என்ன வழி இருக்கு? 12 இன்டு 3 36. 12 3 36 பிளஸ் 1 போட்டீங்கன்னா 37 ஆகிரும். 37 110ஆ மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? 37 இன்டு 3. ஏன்னா இந்த 12 இன்டு 3ன்னு இதுக்கு லாஜிக் யோசிச்சுட்டா, அடுத்த லாஜிக் இன்டு 4ஆ இருக்கும். அப்ப இன்டு 4ன்னு போடும்போது கண்டிப்பா 110 வராது. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? அதே இன்டு 3யே மெயின்டெயின் ஆகுதான்னு பார்க்கணும். அப்ப 37 இன்டு 3 7 3 21 9 9 2 11 111 வருது. அப்போ அப்போ -1 போடலாமா? 37 இன்டு 3 -1 போட்டா உங்களுக்கு 110 ஆயிருமா? அடுத்து 110 இன்டு 3 போடலாம். 110 இன்டு 3 பிளஸ் 1
உங்களுக்கு 331. அப்ப இன்டு 3 பிளஸ் 1 இன்டு 3 மைனஸ் 1. அடுத்து இருக்கிறது பாருங்க, இன்டு 3 மைனஸ் 1 போட்டீங்க அப்படின்னா 992 வரும். அடுத்து என்ன பண்ணணும், 992 இன்டு 3 பிளஸ் 1 போடணும். ஸோ 992 இன்டு 3 3 2 6 9 3 27 27 2 29. ஸோ பிளஸ் 1 போடும்போது 2977. ஸோ 2977ங்கிறது ஆப்ஷன் சி. புரியுதா? ஸோ லாஜிக்ங்கிறது நம்ம தான் யோசிக்கணும். நிறைய கொஸ்டினுக்கு ஒரு 70% கொஸ்டினுக்கு அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலே ஆன்சர் வந்துரும். பட் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பரை லாஸ்ட் நம்பரை கம்பேர் பண்ணி பாருங்க. 12 இருக்கு, இங்க 1000 கிட்ட போயிருச்சு. அதனால நாம என்ன பண்ணணும்னா அந்த இன்டு 3 பிளஸ் 1 கான்செப்டுக்குள்ள போனோம். இங்க வந்து இன்டு 3 பிளஸ் 1 தான் வருமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சில இடத்துல இன்டு 2 பிளஸ் 2 இருக்கும், இன்டு 2 பிளஸ் 4 இருக்கும். சில இது பிரைம் நம்பர்ஸா போகும், ஆட் நம்பர்ஸா போகும், ஈவன் நம்பர்ஸா போகும். அந்த லாஜிக் வந்து நாம தான் யோசிக்கணும். ஓகேவா? சோ நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு லாஜிக் வந்துரும். சோ பிகினர் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லாஜிக்குமே ஒவ்வொரு டைப் வைஸ் வந்து சொல்லி கொடுத்திருப்போம். ஓகே, சோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, x greater than y, y less than z, p equal to y, q greater than z. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, x less than or equal to t. சோ கன்க்ளூஷன் சொல்லிருக்காங்க, t greater than or equal to z, p less than q1 கண்டுபிடிக்கணும். t க்கும் z க்கும் ரிலேஷன் கண்டுபிடிங்க. சோ t க்கும் z க்கும் இந்த இருக்கு, x உம் t உம் தான் இருக்கு. சோ இங்க நல்லா பாருங்க, x less than or equal to t இருக்கு. x க்கும் z க்கும் ரிலேஷனே கொண்டு வர முடியாது. அப்படிதானே? ஏன்னா t க்கும் z க்கும் ரிலேஷன் கொண்டு வரணும். இங்க x க்கும் t க்கும் தான் ரிலேஷன் இருக்கு. அப்ப x க்கும் t க்கும் ரிலேஷன் இருக்குன்னா இத வச்சு நாம என்ன பண்ணலாம், x க்கும் z க்கும் என்ன ரிலேஷன் கொண்டு வந்துட்டோம்னா அத வச்சு t கூட கம்பேர் பண்ணிரலாம். பட் இங்க பாருங்க, x greater than y, y less than z. இந்த மாதிரி greater than less thanனாலே இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன் நம்மளால கொண்டு வர முடியாது. x க்கும் z க்கும் என்ன ரிலேஷனே கொண்டு வர முடியாது. அப்ப எப்படி t க்கும் z க்கும் கொண்டு வர முடியும்? சோ அதனால இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ p less than q1 பாருங்க, p எங்க இருக்கு, p equal to y ன்னு போட்டிருக்காங்க. சோ p equal to y, y less than z, y less than z. அப்போ சாரி, p equal to y. ஓகே, சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, z less than q ன்னு சொல்லிருக்காங்க. q greater than z னாலும் z less than q னாலும் ஒண்ணுதான். z less than q. ஓகே, சோ இப்போ நாம என்ன பண்ணலாம், p equal to y, y less than z. ஓகேவா? சோ இந்த இடத்துல p ய தூக்கி போட்டுறலாமா? p equal to y னா p எங்க போட்டீங்கன்னா p less than z, p less than q னா இதை எப்படி சொல்லலாம், p less than z ன்னு சொல்லலாம், p less than q ன்னு சொல்லலாம். அப்ப ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்ட். அப்போ only 2 is true. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் இல்லனா இன்இக்வாலிட்டிங்க கூடிய டாபிக் கீழ வரும். புரியுதா? கரெக்ட்டா அந்த ஆரோ வச்சு பார்க்கணும். இப்போ less than, greater than இந்த மாதிரி இருந்தாலே கண்ணை மூடிட்டு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிடலாம். ஓகே, சோ less than or equal to போகுதுன்னா இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன வரும்னா less than வரும். greater than or equal to வருதுன்னா இவங்க மூணுவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் greater than வரும். சோ இதுக்கான ஷார்ட்கட் எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர் டாபிக்ல சொல்லி கொடுத்திருப்பேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இது என்ன கேட்ட கொடுத்திருக்காங்க, மிரர் இமேஜ். ஓகேவா? சோ இத வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்ணாடியில அந்த படம் எப்படி தெரியும், இந்த எழுத்துக்கள் எப்படி தெரியும்? ஓகே, சோ மிரர் இமேஜுக்கான ஷார்ட்கட் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், மிரர் இமேஜ்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல உள்ளது ரைட்டுக்கும், ரைட்ல உள்ளது எங்க போகும், லெஃப்ட்டுக்கும் போகும். இதுதான் என்னது மிரர் இமேஜோட கான்செப்ட். இப்போ பாருங்க, இதுல W இருக்கு. ஓகே, சோ W எங்க இருக்கு, இடது பக்கத்துல இருக்கு. அப்ப இடது பக்கத்துல இருக்க W கண்ணாடியில பார்க்கும்போது எங்க போகும்னா வலது பக்கத்துக்கு போயிரும். அப்ப இந்த லாஸ்ட்க்கு போயிரும். கண்ணாடியோட கான்செப்டே என்னன்னா இடதுல இருக்கு. இப்ப படத்துல இடது பக்கமா இருக்கு அப்படின்னா கண்ணாடியில பார்க்கும்போது அது வலது பக்கமா போகும். லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்டுக்கும், ரைட்ல உள்ளது லெஃப்ட்டுக்கும் போகும். அப்போ W வந்து உங்களுக்கு எங்க போகும், இந்த மாதிரி போகும். W வை லெஃப்ட் ரைட்னு ரெண்டா பிரிச்சு மெர்ஜ் பண்ணாலும் W இதே மாதிரி தான் கிடைக்கும். அடுத்து J. J பாருங்க, J வந்து இங்க வரும். சோ J எப்படி தெரியும்னா இந்த மாதிரி திரும்பிட்டு தெரியும். ஓகே, அடுத்து 3. 3 வந்து உங்களுக்கு எப்படி தெரியும், லெஃப்ட் ரைட்னு பிரிச்சீங்கன்னா 3 வந்து இந்த மாதிரி தெரியுமா, இந்த மாதிரி திரும்பிடும். அடுத்து வேற என்ன இருக்கு, 5. 5 இப்படி பார்க்க இருக்குது, கண்ணாடியில பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும், லெஃப்ட் ரைட்னு பிரிக்கும் போது இந்த மாதிரி மாறிடும். அடுத்து M. M வந்து இப்படி போட்டிருக்காங்க, இப்படி போட்டிருக்கிறது கண்ணாடியில போகும்போது லெஃப்ட் ரைட்னு பிரிச்சீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது இந்த சைடும், இந்த பக்கம் இருக்க இந்த வளைவு இந்த பக்கமும் வந்துரும். அப்ப உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி, இப்படி வந்து இந்த கொம்பு மாதிரி இருக்கிறது இந்த பக்கம் வந்துரும். கொம்பு மாதிரி இந்த லைட்டா தெரியுது பாத்தீங்களா, இது இடது பக்கத்துல இருக்கிறது வலது பக்கமா வந்துரும். அடுத்து 2. 2 வந்து உங்களுக்கு எப்படி வரும், இப்படி வரும். ஓகே, அப்போ W பாருங்க, இங்க ஆப்ஷன் வாங்க. இந்த ஆப்ஷன்ல W வை தலைகீழ போட்டிருக்காங்க. அதனால நாம இதை என்ன பண்ணிரலாம், எலிமினேட் பண்ணிரலாம். இந்த ஆப்ஷன்ல W கரெக்டா போட்டிருக்காங்க, மேபி வரலாம். இந்த ஆப்ஷன்ல W வை இதுலயும் அப்படியே போட்டிருக்காங்க. சோ அப்ப மேபி வரலாம். இந்த ஆப்ஷன்ல தலைகீழ போட்டிருக்காங்க. அதனால இதை எலிமினேட் பண்ணிரலாம். தலைகீழ எப்போ தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
தண்ணியில பார்க்கும்போது, வாட்டர்ல பார்க்கும்போது தலைகீழ தெரியும் இமேஜ். கண்ணாடிலங்கும்போது லெஃப்ட், ரைட் பார்க்கணும். ஓகே. சோ இப்போ அடுத்து ஜே பார்க்கணும். ஜே கரெக்ட்டா இருக்கு. இங்க ஜே பாருங்க. இங்க ஜே தப்பா இருக்கு. ஜே இப்படி பார்க்கலாம் வரணும். சோ இப்படி பார்க்க வர்றதுக்கு பதிலா அப்படியே குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதனால இத எலிமினேட் பண்ணிரலாம். அப்ப ஆப்ஷன் பி தான் நம்ம என்ன சொல்லலாம்? கரெக்ட்ன்னு சொல்லிரலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? சால்வ் த ஈக்குவேஷன் 3 பவர் 2x plus 1 minus 3x 3 பவர் x plus 3 minus 3 ஸ்கொயர்ன்னு குடுத்திருக்காங்க. ஓகே. சோ இந்த ஈக்குவேஷன சால்வ் பண்ணி நாம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இப்ப 3 பவர் x வந்து நான் எப்படி அஸ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 பவர் x ஓட வேல்யூ வந்து நான் y ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்படி அஸ்யூம் பண்ணாதான் எனக்கு ஒரு இருபடி சமன்பாடு மாரி கிடைக்கும். அதாவது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல கிடைக்கும். அப்போ நாம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த y யோட வேல்யூஸ என்னென்ன வேல்யூஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சோ இப்ப 3 பவர் 2x plus 1 இருக்கா? 3 பவர் xக்கு பதிலா நான் என்ன சொல்லிட்டேன்? y ன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? சோ 3 பவர் xக்கு பதிலா நான் y ன்னு போடப் போறேன். அப்ப 3 பவர் xக்கு பதிலா நான் y போட்டேன்னா, எனக்கு இங்க என்ன கிடைக்கும்? y ஸ்கொயர்ன்னு கிடைக்குமா? ஓகே, y ஸ்கொயர். அடுத்து வேற என்ன பண்ணணும்? இல்லன்னா இத ஃபர்ஸ்ட் பிரிச்சு எழுதிக்கோங்க. 3 பவர் 2x இன்டு 3 பவர் 1ன்னு எழுதலாமா? ஓகே. சோ a பவர் m பிளஸ் n இருக்கு அப்படின்னா, அத நாம எப்படி எழுதலாம்? எப்படி எழுதலாம்? பெருக்கல்ல எழுதலாமா? a பவர் m இன்டு a பவர் n ன்னு எழுதலாம். அதான் 3 பவர் 2x பிளஸ் 1 3 பவர் 2x இன்டு 3 பவர் 1ன்னு எழுதியிருக்கேன். மைனஸ் 3 பவர் x இருக்கா? அடுத்து 3 பவர் x பிளஸ் 3 கியூப் மைனஸ் 3 ஸ்கொயர் வந்து 9. ஓகே. a பவர் m பிளஸ் என்ன? a பவர் m இன்டு a பவர் m ன்னு எழுதிக்கிட்டேன். ஓகே. சோ பேசிக்ஸ் தெரியலனா திருப்பி திருப்பி சொல்றேன். பேசிக் கிளாஸஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கு. அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. ஓகேவா? சோ அப்ப 3 பவர் x is equal to y ன்னு அஸ்யூம் பண்ணியாச்சு. அப்ப இங்க 3 பவர் x இருக்குல்ல? இதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுங்க? y ன்னு போட்டுருங்க. அப்போ y இங்க ஒரு 2 இருக்கா? அப்போ y ஸ்கொயர். ஓகே. சோ இங்க ஒரு 3 இருக்கு. அப்ப இத 3y ஸ்கொயர்ன்னு எழுதிடலாமா? 3y ஸ்கொயர் மைனஸ் 3 பவர் x க்கு பதிலா என்ன போடணும்? y போடணும். y ஈக்குவல் டு 3 பவர் x க்கு பதிலா என்ன பண்ணணும்? y போடணும். ஓகே. சோ y பிளஸ் 3 கியூப் எவ்வளவு? 27. ஓகே. 27 மைனஸ் 9 உங்களுக்கு எத்தனை? 27ல 9 போச்சு அப்படின்னா, சோ எவ்வளவு வரும்? சாரி, இந்த இடத்துல தப்பா பிரிச்சிருக்கோம். 3 பவர் x பிளஸ் 3 3 பவர் x இன்டு 3 பவர் 3 தானே போடணும். a பவர் m பிளஸ் என்னன்னா a பவர் m இன்டு a பவர் n. அப்ப 3 பவர் x இங்க 3 கியூப் வந்து 27. அப்போ இங்க என்ன கிடைக்கும்? 27 3 பவர் x க்கு பதிலா y போடுவீங்க. அப்போ 27 y ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல எப்படி கிடைக்கும்? 27 y. ஓகே. சோ நான் ஒரு ஃப்ளோல இந்த இடத்துல டாட்டுக்கு பிளஸ் போட்டு வச்சிட்டேன். ஓகேவா? சோ இங்க என்ன வரும்? மைனஸ் 9 இருக்கும். ஓகே. சோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 27 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3y ஸ்கொயர் மைனஸ் y மைனஸ் 27y என்ன வரும்? 28y. அதுக்கப்புறம் இங்க மைனஸ் 9 இருக்கு. இந்த பக்கம் வந்தா பிளஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஓகே. சோ இருபடி சமன்பாடு கிடைச்சிருதா? குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல. இப்போ y யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? சோ y யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சோ இதுக்கு ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்திருக்கேன். அப்படிதானே? சோ பெருக்குனா இங்க என்ன வரணும்? 27 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ 28 வரணும். அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி உங்களுக்கு என்ன வருது? என்ன வரும்? 1 27 தான் பாசிபிலிட்டியே. ஓகேவா? சோ இங்க மைனஸ் பிளஸ்ன்னு வந்திருக்கு. மைனஸ் பிளஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா, சோ இங்க ரூட்டோட வேல்யூஸ் என்ன வரும்? உங்களுக்கு பிளஸ் பிளஸ்ன்னு வரும். ஓகே. சோ இது எல்லாமே ஷார்ட்கட். இத ஸ்கூல் டேஸ் மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா இதுல ஒரு 4 ஸ்டெப் வரும். சோ அந்த 4 ஸ்டெப்புக்கு அப்புறம் சால்வ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் ஆகிரும். அதனால நான் உங்களுக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கான ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன். இங்க மைனஸ் பிளஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா, இங்க ரூட்ல என்ன வேல்யூ வரும்னா பிளஸ் பிளஸ்ன்னு வரும். அப்ப பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல பெரிய நம்பர் போடணும். 2வது இருக்கிறதுக்கு சின்ன நம்பர் போடணும். ஓகேவா? சோ சில இடத்துல பாத்தீங்கன்னா மைனஸ் பிளஸ்ன்னு வரும். இப்ப இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, கொஸ்டின்ல மைனஸ் பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த ஈக்குவேஷன்ல மைனஸ் பிளஸ் இருந்துச்சுன்னா, அதுக்கான தீர்வுகள் வரும் இல்லையா? ரூட் அதுல ஆன்சர் வந்து பிளஸ் பிளஸ்ல வரணும். அப்ப 27 பிளஸ் 1ன்னு கிடைக்கும். அதாவது பிளஸ் 27 பிளஸ் 1ன்னு கிடைக்குமா? சோ இப்போ முன்னாடி 3 இருக்கா? அப்ப நம்ம ஸ்கூல் டேஸ்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்ப முன்னாடி 3 இருக்குன்னா வரக்கூடிய நம்பரை டிவைடட் பை 3 போடணும். அப்ப டிவைடட் பை 3 போட்டா 1 3 3 9 3 27. சோ இங்க வந்து 1/3 அப்படி இருக்கும். ஓகே. அப்ப அந்த y யோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு என்னது? 9. y யோட வேல்யூ 1/3ன்னு கிடைக்கும். ஓகே. சோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? y ஈக்குவல் டு 3 பவர் x ன்னு தெரியும். ஓகே. சோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்போ y ஈக்குவல் டு 3 பவர் x. அப்போ 9 ஈக்குவல் டு 3 பவர் x ன்னு கிடைக்கும். அப்படிதானே? சோ y ஈக்குவல் டு 3 பவர் x ன்னு தானே அஸ்யூம் பண்ணிருக்கோம். y யோட வேல்யூ 9. அப்போ y க்கு பதிலா 9 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 9 ஈக்குவல் டு 3 பவர் x.
ஓகே. இப்ப எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்ப இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? 3 ஸ்கொயர். இங்க வந்து 3 பவர் எக்ஸ்ன்னு எழுதலாமா? அப்போ அடிமானங்கள் ரெண்டுமே சமமா இருந்துச்சுன்னா அடுக்குகளையும் சமப்படுத்தலாமா? அப்ப x is equal to உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அப்ப ஒரு வேல்யூ 2ன்னு கிடைச்சிருது. ஓகேவா? சோ இங்கேயும் 2ல ஆரம்பிச்சிருக்கு. இங்கேயும் 2ல ஆரம்பிச்சிருக்கு. x ஓட வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மத்த 2 ஆப்ஷன்ஸ் மத்த 2 ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ண முடியாது. மேபி அவங்க x ஓட வேல்யூவ 2 முதல்ல போட்டு அடுத்த நம்பர கூட அடுத்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்ப இங்கேயும் 2 வந்திருக்கு. அப்ப இந்த 3 ஆப்ஷனையும் நாம என்ன பண்ணிக்கலாம்? செக் பண்ணணும். இந்த ஒரு ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ண முடியும். ஓகே. தெளிவா புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? x ஓட வேல்யூ வந்து 2. ஓகேவா? அந்த 2 வந்து இந்த 3 ஆப்ஷன்லயே வந்திருக்கு. அப்போ இப்போ அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இன்னொரு பாசிபிலிட்டி வேல்யூ. இன்னொரு வேல்யூ என்னது? y ஓட வேல்யூ 1/3ன்னு தெரியும். ஓகே. 1/3 நமக்கு என்ன தெரியும்? 3 பவர் x is equal to 1/3 ன்னு தெரியும். ஓகே. இதை இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? இதை எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலாம்? 3 பவர் x is equal to 1/3 நாம எப்படி எழுதலாம்? 3 பவர் -1ன்னு எழுதலாமா? அவ்வளவுதான் சிம்பிள். அப்ப x ஓட வேல்யூ என்னது? இன்னொரு வேல்யூ -1. அப்ப x ஓட இன்னொரு வேல்யூ என்னது? -1. அப்ப என்னென்ன வேல்யூஸ்லாம் வருது? 2, -1 இல்லனா -1, 2. ஓகேவா? 2, -1ங்கிறது ஆப்ஷன் பி. மத்த ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு x ஓட வேல்யூ என்னென்ன வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 2 வேல்யூ வரும். ஓகேவா? இதை அப்படியே வச்சு சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால இதை ஒரு இருபடி சமன்பாடா நான் மாத்திக்கிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 3 பவர் x ஓட வேல்யூவை நான் y ன்னு அஸ்யூம் பண்ணிட்டேன். y ன்னு அஸ்யூம் பண்ணும்போது இது எனக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல கிடைக்கும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல கிடைக்கிறத நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு y ஓட வேல்யூ வந்து 9, 1/3ன்னு கிடைக்கும். ஓகே. நான் இங்க ஃபர்ஸ்டே 3 பவர் x ஓட வேல்யூ தான் y ன்னு அஸ்யூம் பண்ணிருக்கேன். அப்ப 3 பவர் x is equal to 9ன்னு போட்டு x ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னு கண்டுபிடிக்க போறேன். அடுத்து 3 பவர் x is equal to 1/3ன்னு போடும்போது 1/3 நான் எப்படி எழுதலாம்? 3 பவர் -1ன்னு எழுதலாம். ஓகே. அப்ப x ஓட வேல்யூ -1ன்னு கிடைக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து -1, 2. ஓகே. தெளிவா புரியுதா? பேசிக்ஸ் தெரியாம பிகினர் ஸ்டூடண்ட்ஸ் இந்த இதை அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். பேசிக்ஸ தரவா படிச்சிருங்க. ஓகே. இந்த கொஸ்டின்ல பாருங்க 6 colleagues. ரீசனிங்ல உள்ள கொஸ்டின். x, y, z, a, b, c are sitting in a row facing south. Z is to the immediate right of C. ஓகே. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை நாம ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணி நாம என்ன பண்ணிக்கலாம்? அதுல பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குயிக்கா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணுங்க. 6 colleagues இருக்காங்களா? 6 colleagues. அதனால ஃபர்ஸ்ட் நாம இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகே. Z is to the immediate right of C. ஓகே. x, y, z, a, b மற்றும் c ஆகிய 6 சக ஊழியர்கள் தெற்கு நோக்கி வரிசையாக அமர்ந்துள்ளனர். z என்பவர் ஒரு முனையில் அமர்ந்திருக்கும் c-க்கு அருகில் வலதுபுறம் உள்ளார். ஓகேவா? c எங்கேயோ இருக்கான். அவனுக்கு வலது பக்கத்துல யார் இருக்கானா? z இருக்கான். ஓகேவா? c இருக்கான். c யோட இமிடியேட் ரைட்ல வந்து யார் இருக்கான்? z இருக்கான். ஓகேவா? z is to the immediate right of c who is sitting at one of the ends. ஓகேவா? ஏதோ ஒரு முனையில இருக்கான். ஒரு எண்ட்ல யார் இருக்கா? C இருக்கான். ஓகேவா? அப்ப C எங்க இருக்கலாம்? இப்போ அந்த வரிசையில எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. 6 பேர் இருக்காங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. அப்போ C வந்து இந்த எண்ட்லயும் இருக்கலாம், இந்த எண்ட்லயும் இருக்கலாம். 2 பாசிபிலிட்டி வருது. அப்ப நாம இன்னொரு இது போட்டுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. ஓகே. அப்போ C இங்க இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. C இங்க இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? C யோட இமிடியேட் ரைட்ல யார் வரணும்? Z வரணும். ஓகே. அப்போ C யோட இமிடியேட் ரைட்னா உங்களுக்கு எங்க வரும்? இங்க தான் வரும். இங்க வரும். ஆனா இந்த படத்துல C யோட இமிடியேட் ரைட் போட முடியுமா? இந்த பக்கம் தானே மேம் வலது பக்கம் அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லாரும் சவுத்த நோக்கி இருக்காங்க. அப்போ சவுத்ல இருந்தாங்கன்னா C யோட வலது பக்கம் இது. இந்த இடத்துல Z போட்டோம்னா வரிசையில 7 பேர் வந்துருவாங்க. அதனால இந்த பாசிபிலிட்டி தப்பு. ஓகேவா? நான் ஃபர்ஸ்டே இத டயகிராம் வரைஞ்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா கன்ஃபியூஸா இருக்கும். அப்ப இந்த பக்கமும் வரும். அப்ப அதை ஏன் எடுக்கலங்கிற மாதிரி குழப்பம் வரும். அதனாலதான் 2யும் போட்டு காட்டிட்டேன். C வந்து இங்கேயும் வர வாய்ப்பு இருக்கு. C இங்கேயும் போடலாம். ஓகேவா? இந்த லாஸ்டும் போடலாம். இந்த லாஸ்ட்ல போடும்போது C யோட ரைட்ல Z போட முடியாது. அப்படி போட்டா வரிசையில 7 பேர் ஆயிருவாங்க. ஓகேவா? ஆனா கொஸ்டின்ல வரிசையில மொத்தமே 6 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பாசிபிலிட்டி வராது. ஓகே. புரிஞ்சிருச்சா? அப்ப இதுல பிளேஸ் பண்ணீங்கன்னா போதும். குயிக்கா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த வரி ரீட் பண்ணுங்க. A sits third to the right of B. B யோட third rightல யார் வரான்? A வரான். ஓகேவா? A என்பவர் B க்கு வலதுபுறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்துள்ளார். ஓகேவா? அப்போ Aங்கிறவன் B யோட third rightல வரணும்.
ஸோ பியோட தேர்ட் ரைட்ல ஏ வரணும். ஓகே. ஸோ பியை இங்க போட்டோம் அப்படின்னா ஏ எங்க போடலாம்? 1 2 3. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். வேற எங்கேயுமே பியை பிளேஸ் பண்ண முடியாது. சப்போஸ் இங்க பியை போட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா இங்க ஒரு கோடு போட்டு ஏ போடணும். ஆனா வரிசையில மொத்தமே 6 பேர் தான். அதனால பி இங்க போட்டு பியோட தேர்ட் ரைட்ல ஏய தூக்கி இங்க போட்டுறலாம். அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. எக்ஸ் டஸ் நாட் சிட் adjacent to பி. எக்ஸ் என்பவர் பிக்கு அருகில் அமரவில்லை. பிக்கு அருகில் எக்ஸ் அமரவில்லை. ஓகேவா? அப்போ எக்ஸ் பக்கத்துல யார் வரமாட்டான்? பி வரமாட்டான். அப்ப எக்ஸ் இங்க போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா பி இங்க இருக்கானா? அப்ப எக்ஸ இங்க போட்டுறலாம். அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. ஹூ சிட் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஏ. ஏயோட இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஏயோட இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க? மீதி இருக்க இடத்துல ஒய்ய தூக்கி போட்டுடலாம். ஏயோட இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க? எக்ஸ் இருக்காங்க. ஸோ எக்ஸ்ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணி நீங்க பிளேஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எக்ஸாம்ல குயிக்கா ஆன்சர் வந்துரும். இந்த கொஸ்டின்ல பாருங்க. எக்ஸ் took a loan for loan of rupees 12,500 with simple interest for many years for as many years as the rate of interest. If the interest paid at the end of the period was rupees 18,000, then what was the rate of interest? X என்பவர் 12,500 ரூபாய் கடனை எளிய வட்டியுடன் பல ஆண்டுகளுக்கு வட்டி விகிதத்தில் எடுத்தார். காலத்தின் முடிவில் செலுத்தப்பட்ட வட்டி 18,000 என்றால் வட்டி விகிதம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன சொல்லியிருக்காங்க? வட்டி விகிதமும் சரி, நம்பர் ஆஃப் இயர்ஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா என்ன? பிஎன்ஆர் டிவைடட் பை 100. என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ். இதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஆரும் என்ன வரும்? எக்ஸ் தான் வரும். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் as many years as the rate of interest. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கோ அத்தனை வருஷத்தை தான் என்ன பண்ணியிருக்காங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸும் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருஷம் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%னா நம்பர் ஆஃப் இயர்ஸும் எத்தனை? 10 வருஷம். ஓகேவா? சோ புரியுதா? சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுதான் என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நாம கண்டுபிடிக்கணும். சோ டோட்டலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருது? 18,000 ரூபாய். ஓகேவா? சோ 18,000. அசல் எவ்வளவு? 12,500. சோ 12,500. n எவ்வளவு? எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். r எவ்வளவு? 6 எக்ஸ் தான். ஏன்னா ரெண்டுமே சேம் இல்லையா? அதனால எக்ஸ்ன்னு வச்சுட்டோம். எக்ஸ்ன்னு தான் வைக்கணும் இல்ல, நீங்க ஒய்ன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே. சோ திருப்பி என்ன பண்ணணும்? டிவைடட் பை 100 போடணும். இந்த 2 0 கட் ஆகிருமா? சோ இந்த 2 0 நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ணணும்? இங்க 18,000 டிவைடட் பை 125 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே. சோ இத வேற வழியில கட் பண்ணலாமா? சோ வேற என்ன வழி இருக்கு கட் பண்றதுக்கு? 5 வைப்பர்ல கட் பண்ணீங்கன்னா சோ 2 5 10 5 5 இல்லனா இத வந்து என்ன பண்ணலாம்? இத 18 × 1000ன்னு எழுதிக்கோங்க. இத வந்து 125ன்னு எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். சோ இப்போ இத கட் பண்ணா என்ன வரும்? சோ 125ல 8 டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 கிடைக்குமா? அப்ப 18 × 8ன்னு கிடைக்கும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 18 × 8. 18 × 8 எத்தனை? 144. அப்ப எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 144க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 12ன்னு கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ 12னா அந்த பேங்க்ல போட்ட பணம் எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்காங்க? 12 வருஷத்துக்கு 12% வட்டியில போட்டிருக்காங்க. அப்ப வட்டி விகிதம் என்னது? 12%. 12%ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்க கூடாது. உட்கார்ந்து 5 வாய்ப்பாடு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சீங்கன்னா 18,000 18 × 1000ன்னு எழுதலாம். 1000னாலே தெரியும். சோ 125 வச்சு பார்க்கும்போது 1000 வந்து எவ்வளவு வரும்? 1000ங்கிறது நமக்கு 250 வச்சு பாத்தீங்க அப்படின்னா 4 டைம்ஸ் வரும். அப்படிதானே? சோ 25 4 100 250 × 4 1000ன்னு வரும். 250ல பாதி தான் 125. அப்ப 125ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? 8 டைம்ஸ் வரும். ஓகேவா? சோ அப்ப 8 டைம்ஸ்ங்கும்போது இத கட் பண்ணி 8ன்னு போட்டுறலாம். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%ன்னு கிடைக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன். சோ இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. 83க்கும் 161க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அப்ப 71க்கும் எந்த நம்பருக்கும் அதே மாதிரியான ரிலேஷன் வரும். ஓகே. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ 83 161 மாத்தணும்னா என்ன மாதிரி யோசிக்கலாம்? 83 2 தடவை போட்டோம்னா 3 2 6 166 வரும். அது கூட 5 கழிக்கலாமா? சோ இத டபுள் பண்ணி இதுல இருந்து 5 மைனஸ் பண்ணா இந்த நம்பர் கிடைக்கி. அப்ப அதே மாதிரி இத டபுள் பண்ணா கிடைக்கான்னு பாருங்க. 71 × 2 2 142. 142ல 5 கழிச்சீங்க அப்படின்னா 137 வரும். ஆனா 137 ஆப்ஷன்ல இல்ல. அப்ப இந்த இது ஒர்க் அவுட் ஆகல. அப்ப வேற மாதிரி யோசிங்க. நான் என்ன நினைச்சேன்னா டபுள் பண்ணி -5 சம்திங் ஏதாவது போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் அந்த இது வந்து ஒர்க் அவுட் ஆகல. சோ அப்ப 2வது யோசிங்க. 2வது யோசிக்கும்போது 161ல 83 போச்சுன்னா 78. 11ல 3 போச்சுன்னா 8.
ஸோ 15ல 8 போனா 7 78. அப்ப 83 பிளஸ் 78 போட்டீங்க அப்படின்னா 161 கிடைக்கும். அதே மாதிரி 71 பிளஸ் 78 போட்டோம்னா 8 1 9. ஸோ 149. சேம் லாஜிக் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் கூட 78 கூட்டினா 161 வருது. அப்ப 71 கூடயும் 78 கூட்டணும் அப்படின்னா 149 வருது. ஸோ இதுதான் கரெக்ட். அப்ப லாஜிக் புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் யோசிச்ச லாஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகல. இதுக்கு இப்படிதான் ஆன்சர் பண்ணணும் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாஜிக் வந்து தோணும். சோ அதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சர் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு லாஜிக் யோசிச்சேன். அது எனக்கு ஆன்சர் வரல. சோ செகண்ட் லாஜிக் ஜஸ்ட் நான் இது 2க்கும் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தேன். 78 வந்துச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் கூட 78 கூட்டினா அந்த 2வது நம்பர் கிடைக்கி. 161 கிடைக்கி. அப்ப 71 கூடயும் 78யும் கூட்டினா எனக்கு 149 கிடைக்கி. சோ 149ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே. சோ இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க வேற ஏதாவது குரூப்ல இருக்கீங்க, இல்ல இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், டெலிகிராமா இருக்கட்டும், எதுல இருந்தாலும் சரி, மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதோட நாம ஒரு 9 கிளாஸ் வந்து கொண்டு போயாச்சு. டே 9 வரைக்கும் கொண்டு போயாச்சு. எல்லா கொஸ்டினுமே இப்ப ரீசென்ட்டா நடந்த எக்ஸாம்ல எப்படி இருக்குமோ, கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்களோ, அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? சோ அதே மாரி லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணலன்னா, டவுன்லோட் பண்ணிருங்க. நீங்க ரயில்வே படிக்கிறீங்க, எஸ்எஸ்சி படிக்கிறீங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா, உங்க கையில இருக்க வேண்டியது லக்ஷ்மி மேக்ஸ் ஆப். ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா குடுத்திருக்கோம். சோ நீங்க ஒரு ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா 1999 தான் பே பண்ண போறீங்க. நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும். அதுக்கப்புறம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமும் இதுல இருக்க கிளாஸஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். 1999க்கு உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிருவோம். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் அக்சஸ். ஓகேவா? சோ உங்க கையில இருக்க வேண்டியது ஒரு மொபைல் போன் இல்லன்னா லேப்டாப். இது 2ல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட கண்டிப்பா இந்த கிளாஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ண முடியும். உங்களால ஒரு 4 மாசத்துலயோ இல்ல ஒரு 6 மாசத்துலயோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். பட் உங்களோட 100% நீங்க குடுக்கணும். ஓகேவா? சோ கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். சோ பிகினர் இருக்கீங்க, எப்படி படிக்கணும்னு தெரியலன்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க பே பண்ணக்கூடிய ஃபீஸ் எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்னால ஆஃப்லைன் கிளாஸ் பே பண்ண முடியல மேம். ஆஃப்லைன் கிளாஸ் வந்து 15,000 20,000 அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி என்னால வந்து நான் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டே ஆஃப்லைன் கிளாஸ் போக முடியல. நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன். வீட்ல பசங்கள பார்த்துட்டு என்னால வெளிய போக முடியல. சோ அப்படி இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஆனா நீங்க குடுத்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். குடுத்திருக்க மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், கிளாஸஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு சாட்டர்டே குடுக்கக்கூடிய டெஸ்ட்டையும் கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணணும். இந்த 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ்லலாம் எப்படி வந்து ஸ்ட்ரிக்ட்டா படிச்சு ஒரு 450 மார்க்குக்கு மேல இல்ல ஒரு 1100க்கு மேலலாம் வாங்குவோமோ, அதே மாதிரி தான். இப்போ கரெக்ட்டா உட்கார்ந்து படிச்சீங்கன்னா குடுக்கக்கூடிய டெஸ்டையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே போஸ்டிங் வாங்கிரலாம். ஓகே. சோ குரூப் டிக்கான பேட்ச், என்டிபிசிக்கான பேட்சஸ் அதே மாரி எஸ்எஸ்சி 2025 எக்ஸாம்ஸ்க்கான எல்லா பேட்சஸுமே இதுல இருக்கு. ஓகே. சோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே படிச்சு முடிச்சுட்டேன். டெஸ்ட் மட்டும் தான் வேணுங்கிற ஸ்டூடண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர் லாஸ்ட் 1 1/2 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடண்ட் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த கோர்ஸோட வேலிடிட்டி லைஃப் டைம் வேலிடிட்டி. நான் சொன்ன மாதிரி என்னென்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ, அதுக்கான பேட்சஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கான கிளாஸஸ், அதுக்கான மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே இதிலயே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே. சோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ல போய் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஆப்ல ரூ. 2,500 ஃபீஸ் இருக்கும். சோ நீங்க 1999 மட்டும் பே பண்ணா போதுமானது. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டூ ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு, பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, பேக் எண்ட்ல இருந்து டீம் அக்சஸ் குடுத்துருவாங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்கன்னா, நீங்க 499 பே பண்ணுங்க. ஓகே. அதே மாரி கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்டும் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மாரி மேத்ஸ் மட்டும் வீக்கா இருக்கேன், ரீசனிங் மட்டும் வீக்கா இருக்கேன், ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடண்ட் அதுக்கான கிளாஸஸ்லயும் தனித்தனியா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா, டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.